எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு அருமையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயை வச்சு சட்னி செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அதே போல் உளுந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூனுங்க. ஒரு மீடியம் சைஸு பீர்க்கங்காயை சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இல்லாட்டி 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 7 இல்லாட்டி 8 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயிலைங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பருப்பு அதில் போட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இங்கே இந்த பீர்க்கங்காய் சட்னிலைங்க நான் எள்ளு அது கூடவே கடலைப்பருப்பு 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டுமே யூஸ் பண்ணியும் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எடுத்துக்கிட்ட கடலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் உருட்டு உளுந்து ஜீரகம் இது 2யுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம போட்டிருக்க நிலக்கடலை உருட்டு உளுந்து ஜீரகம் இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லையும் போட்டு நல்லா இது மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. இது மாதிரி செவக்க வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலைங்க நம்ம மீதி பொருட்கள் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். நான் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமாங்க இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்ன துண்டு புளி, அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி, பீர்க்கங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்க போகிறோங்க. இது மாதிரி கடாயில் சேர்த்ததுக்கப்புறமாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டுங்க நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம இந்த பீர்க்கங்காய் சட்னியில் வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாங்க. இது நிறையா டைப்ஸில் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு நம்ம ஒரு 10 செகண்ட் விட்டோம்னா நமக்கு பீர்க்கங்காய் தக்காளி எல்லாம் வதங்கி இப்படி கிடச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சட்னியை அரைச்செடுக்க போகிறோம். ஆறிட்டு இந்த சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு அந்த ஐட்டத்தையெல்லாம் ஒரு முறை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய் கலவையை சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்து நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம வீட்டில் உரல் இருந்துச்சுன்னா அதில் இடிச்சும் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட இடித்து எடுத்து நீங்கள் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சுவை அட்டகாசமாக வரும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட போகிறோங்க. அதுக்காக கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதே போல் ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாத்தையும் போட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டுங்க. இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துக்குங்க. சட்னியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியது தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமேங்க காய்கறிகளை வச்சு சட்னி ஐட்டம் செய்யும் பொழுது காரமும் புளிப்பும் நல்லா தூக்கலாக இருக்கணுங்க. காரம் தூக்கலாக இருந்தால்தான் நமக்கு அதனுடைய ருசி தெரியும். அதனால நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும் பொழுது காரம் நீங்கள் எப்பயுமே பயன்படுத்துகிறத விட 1 இல்லாட்டி 2 மிளகாயை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதான், ரொம்பவுமே சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இந்த பீர்க்கங்காய் சட்னியை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த பீர்க்கங்காய் சட்னியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் சூடாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சட்னிங்க. ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.